Happy evening, day 12. Basic level, day 12. Previous class, Saturday, 11, three-dimensional பார்த்தோம். Mind, memory tips and tricks, then inspiring personalities. இந்த மூணு டைமென்ஷன்ல நம்ம இனிமேல் எல்லா கிளாஸும் பார்க்க போறோம்ன்றது ஆல்ரெடி இன்ஃபார்ம். சரி, அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது மைண்டுக்கு. நம்ம மைண்டு எதை நம்புதோ, எதை நினைக்குதோ, எதை நம்புதோ அதுதான் நிறைவேறுது. அதுல நிறைய பேருக்கு ஒரு அஸ்டானிஷிங்கா இருக்கும், அமேசிங்கா இருக்கும். இது எப்படி சாத்தியம், இதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்னு இருக்கும். பட் அதான் உண்மை. அதுக்கு அறிவியல் ஆதாரம் எல்லாத்தையும் நம்ம காட்டுறதுதான் நம்ம வேலை. ஸோ த பவர் ஆஃப் த மைண்ட். If you want to change anybody, you have to change their mind. ஏன்னா அதுலதான் எல்லாமே ரெக்கார்ட் ஆகி இருக்கு. அதுல என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கோ, பேஸ்ட் ஆன் த ரெக்கார்ட் மைண்ட் வில் ரியாக்ட். பேஸ்ட் ஆன் த ரியாக்ஷன் யுவர் கேரக்டர் வில் பி டிஃபைன். உங்களோட ஆட்டிடியூட், உங்க கேரக்டர், உங்களோட சக்சஸ் எல்லாமே அங்க பதிஞ்சிருக்கிற அந்த பதிவுகள் தான், அந்த ரெக்கார்ட். அந்த ஒருத்தவங்க கிட்ட தவறான ஒன்றை பதிய வச்சு ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பிவிட்டா அவங்க அதுதான் பர்ஃபெக்டா செய்வாங்க. இதுதான் நிறைய பார்க்கலாம். ஓகே, சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு நாட்டுல ஒருத்தருக்கு வந்து மரண தண்டனை டிக்ளேர் பண்றாங்க. 2 பேருக்கு. அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலி இந்த ஹிட்லரோட நார்சிஸ்ட் கான்சென்ட்ரேஷன் கேம்ப் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன மெத்தட்ல அங்க மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு, யூதர்கள் பர்டிகுலர் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அது மாதிரி ஒரு இதுலதான் இது நடந்தது. 2 பேருக்கு. ஏன்னா இது எல்லாமே அவங்கள மரண தண்டனையும் கொடுக்குறாங்க, அதுல இருந்து ஒரு ஆராய்ச்சியும் பண்றாங்க. என்ன அந்த ரிசர்ச் அப்படின்னு சொன்னா, 2 பேருக்கிட்டையுமே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு இந்த டேட்ல இந்த டைம்ல உங்களுக்கு தண்டனை, மரண தண்டனை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அவங்க கிட்ட எப்படி இருந்தாங்கன்னா, உன்னை அப்படியே ஒரு பெஞ்சில் படுக்க வச்சு உன் கண்ணை கட்டிடுவோம், கையை கால எல்லாமே கட்டி போட்டுருவோம். கட்டினதுக்கு அப்புறம் உன் கையில ஒரு சிரிஞ்சு ஃபிக்ஸ் பண்ணி அது வழியா பாடியில இருந்து பிளட் அப்படியே டிராப்பா ஒரு ஓஸ் விட்டு கீழே ஒரு பக்கெட் வச்சு உன் உடம்புல இருந்து ஒரு ஒரு சொட்டா ரத்தங்கள் அதுல அப்படியே டிராப் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த பிளட் எல்லாம் போன உடனே நீயும் போயிட்டு சேர்ந்துருவ. இவ்வளவுதான் உனக்கு தண்டனை. இப்படிதான் உன்னுடைய தண்டனை நிறைவேற்றப்படுது. 2 பேருக்குமே சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ 2 பேரையும் வெவ்வேறு ரூம்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. முதல்ல இருக்கிறவருக்கு அவர் உடம்புல இருந்து ஆக்சுவலா பிளட்டு வெளியில போற மாதிரி எல்லாமே செட் பண்ணி அதை அப்படியே டாப் டாப் அப்படின்னு பக்கெட்ல உழுது இவரும் காதல கேட்டுக்கிட்டே இருக்கிறார். சேம் இதுதான் அடுத்த ரூம்ல இருக்கிறவருக்கும். ஆனா இவர் உடம்புல இருந்து பிளட் ஒரு சொட்டு கூட வெளியே வரல. சும்மா ஊசி மட்டும் குத்தி இருக்குது. கண்ணை கட்டிட்டாங்க, கைகள்லாம் கட்டி போட்டிருக்காங்க. ஊசி மட்டும் குத்திட்டு அந்த வேற ஒரு இதுல இருந்து அந்த பக்கெட்ல தண்ணி ஏதோ ஒரு டிராப் லிக்விட் விழுற மாதிரி சவுண்ட் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. டப் டப் டப்னு இவரு காதுல கேக்குது, இவரோட பிளட் அதுல விழுற மாதிரி. பட் ஆக்சுவல் என்னன்னா, ஒரு டிராப் கூட இவர் பாடியில இருந்து பிளட் வரல. ஓகே, சரி. இப்ப ரிசல்ட், அந்த 2வது ரூம்ல இருக்கிற பர்சன் அவர் உடம்புல இருந்து பிளட் எல்லாம் போய் ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் டைவ் இறந்துட்டார். 20 நிமிஷத்துல அவர் உயிர் அவரை விட்டு பிரிஞ்சிருச்சு. ஓகே, இது செகண்ட் ரூம்ல இருந்தவர். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரூம்ல இருந்தவருக்கு என்ன ஆயிருக்கும்? கமான் ஆன்சர்.
அவரும் இறந்துட்டு இருப்பாரு சார். அவர் ஃபர்ஸ்ட் ரூம்ல சார் இருந்தவர் லேட்டா தப்பிச்சிருப்பாரு சார். லேட்டா இருந்திருப்பாரு சார். லேட்டா இருந்திருப்பாரு சார் ஃபர்ஸ்ட் ரூம்ல இருந்தவர். லேட்டா சரிங்க தப்பிச்சிருப்பாரு சார். தப்பிச்சிருப்பாரு. ஏன் தப்பிச்சிருப்பாரு? ஏன் தப்பிச்சிருப்பாரு? எப்படி தப்பிச்சிருப்பாரு? சொன்னா இருக்கேன். சார் அவருக்கு வந்துட்டு என்னது சாக மாட்டேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் சார். சரி, ஓகே, ரைட்டு. அப்புறம் வேற யாராவது? சார் அவர் இறந்துட்டு இருப்பாரு சார். ஏன்? ஏன்னா அவருக்கு சொல்லிட்டாங்கல்ல சார், நமக்கு ஒவ்வொரு டிராப் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால ஒரு ஒரு டிராப்பும் அவர் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டு அவர் வந்து நம்மளதையும் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த இமேஜினேஷன்ல அவர் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு சார். அதுதான் நடந்தது. அதை விட முக்கியம், அந்த செகண்ட் ரூம்ல இருக்கிறவரு 20 மினிட்ஸ், இவர் அதுக்கும் 10 நிமிஷம் முன்னாடியே பேசிட்டு. ஏன் இவர் இறந்தார்? அவரோட மைண்ட், அதான் சொன்னோம்ல, வாட் எவர் த மைண்ட் ஆஃப் த பர்சன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் இட் கேன் அச்சீவ். உன் மைண்ட்ல கொண்டு போய் பதிய வச்சுட்டாங்க. சரி, உன்னை கொல்ல போறோம். எப்படி கொல்ல போறோம்? உன் பாடியில இருந்து பிளட் எடுக்க போறோம். அது ஒவ்வொரு சொட்டா போக போக நீயும் போயிடுவ. ஓகே, ஓகே. அப்போ அவன் காதுல நம்ம ஏற்கனவே அவன் முதுகுல ஐஸ் கட்டியை வச்சுட்டு முன்னால கம்பியை வச்சு காட்டின மாதிரி அவன் காதுல வந்து சவுண்டு டிராப்ஸ் விழுற மாதிரி காட்டிட்டாங்க. அப்ப இவன் உடம்புல இருந்து ரத்தம் போகுதா, அங்க இருந்து விழுதா, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. பட் இவனுடைய அசம்ஷன், பர்செப்ஷன், மை பிளட் இஸ் டிராப்பிங், ஸோ கூடிய விரைவில் போய் அந்த மைண்டு. ஓகே, இவ்வளவுதான். ஸோ இப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, த பவர் ஆஃப் த மைண்ட். ஒரு பவர் ஆஃப் த மேன் இஸ் டிரைவ் ஃப்ரம் த பவர் ஆஃப் த மைண்ட். ஆனா இவன் சுசன் சொன்ன மாதிரி அவனுடைய மைண்ட் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா காப்பாற்றலாம். நீ என்ன எத்தனை டிராப் எடுத்து பார்க்கலாம், என்னை ஒண்ணு நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஒன்னாக. இவ்வளவுதான் விஷயம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ரிசர்ச். இப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்ம மைண்ட் முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ராங், எனர்ஜெட்டிக், பவர்ஃபுல். ஸோ பேஸ்ட் ஆன் த பவர் ஆஃப் த மைண்ட் நம்மளுடைய எல்லாமே சக்சஸ்ல இருந்து நம்மளோட எவ்ரி திங் அதில் தான் நடக்குது. அதனால முயற்சி எடுங்க. ஓகே, சார் சமீபம் இப்படிதான் சார் காலி டம்ளர் வச்சா சொல்லுதுன்னு நினைப்பேன் சார். அப்போ அடுத்த இதுக்கு போயிடலாம். மெமரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம 3 டிப்ஸ் ட்ரிக்ஸ் பார்த்தோம். ஒன்னு வந்து ரிசோர்ஸ்ஃபுல்னஸ், அதாவது நம்மளுடைய திறமை, எபிலிட்டி இருக்கு, ஆனா அத நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ ரிசல்ட்டா கன்வெர்ட் பண்ண எபிலிட்டி இல்லைன்னா நம்ம ஃபெயிலியர் தான். அடுத்தது வேல்யூ, பிலீஃப் அண்ட் வேல்யூ. நம்ம எதை வேல்யூ பண்றோமோ அதுதான் நமக்கு ரிசல்ட். நம்ம வேல்யூ பண்றது கேம்ஸையோ அல்லது வேற ஏதாவது என்டர்டைன்மெண்ட்டோன்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரிசல்ட் கிடைக்கும். சரி, அடுத்தது நம்ம மூணாவதா பார்த்தது பாசிட்டிவ் லிவிங். ஒரு விஷயத்த நம்பிட்டா நோ கிவ் அப். எத்தனை தடைகள் வந்தாலும் சரி. அந்த பில்மாவை காட்டணும், 400 மீட்டர் ரிலேல கால் ஸ்லிப்பாய் கீழே விழுந்தாச்சு. ஆனா அங்க பயந்து இருந்தா, ஐயோ போச்சே அப்படின்னு எமோஷனலா நினைச்சிருந்தா கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. அப்ப எது அங்க முக்கியம்? இந்த தைரியம், தன்னம்பிக்கை, கான்பிடன்ஸ். சரி, அப்போ எந்த இடத்துலயுமே நெவர் கிவ் அப், அதுல இருந்து வித்ட்ரா பண்ண கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஃபைட், ஃபைட், ஃபைட். ஃபோர்த் டெக்னிக் இன்னைக்கு பார்க்க போறோம்.
இது என்ன தெரியுமா? வெற்றியாளர்கள் அண்டு தோல்வியாளர். வெற்றியாளர்களும் தோல்வியாளர்களும், வின்னர்ஸ் வெர்சஸ் லூசர்ஸ். இவங்கெல்லாம் வின்னர்ஸ் அப்படின்னு ஒரு சிலருக்கு பார்க்க போறோம். இவங்கெல்லாம் லூசர்ஸ் அப்படின்னு ஒரு சில குவாலிட்டி சொல்ல போறோம். நீங்க எல்லாம் வின்னரா லூசரா? வின்னர் சார். வின்னர் சார். வின்னர் சார். வின்னர் சார். ஓகே, எல்லாருமே வின்னர். சரி, நான் இப்போ ஒரு 10-15 பாயிண்ட் சொல்றேன். அத ஃபுல்லா ஒரு பக்கம் வின்னர் ஒரு பக்கம் லூசர் அப்படின்னு எழுத வேண்டாம், கவனிச்சுட்டு வாங்க. நான் அப்புறமேல இதுக்கு தனியா ஒரு வீடியோ இருக்கு, நான் அதை அனுப்பி விடுறேன். நான் இது முடிச்சோன்னு நினைப்பேன். இந்த கிளாஸ் முடிச்சு நான் சைன் அவுட் பண்ணோன்னு எனக்கு யாராவது கால் பண்ணுங்க, உடனே தான் குரூப்ல போடுறேன். அது இது மட்டும் தனியா இருக்கும் ஒரு 10 மினிட்ஸ். சரி, யாரெல்லாம் வின்னர்ஸ் யாரெல்லாம் லூசர்ஸ்? வின்னர்ஸோட ஆட்டிடியூட் என்ன, லூசர்ஸோட ஆட்டிடியூட் என்ன அப்படிங்கறது நான் சொல்லிட்டே வரேன். இப்போ நான் வின்னர் நான் வின்னர் நான் வின்னர்னு மார்க் தட்டினவங்க எல்லாம் ஹானஸ்டா நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்க, எத்தனை பர்சன்ட் இதுல இருக்கீங்க, எத்தனை பர்சன்ட் அதுல இருக்கீங்க, நீங்களே அசஸ் பண்ணிக்கோங்க. செல்ஃப் அசஸ். இதுதான் இங்க மார்க் நீங்க போட போறீங்க உங்களுக்கு. நம்பர் 1, இப்போ வின்னர்ஸ் வந்து they want to watch TV, mobile. They want to be in the social media. இன்ஸ்டால ரீல் பார்ப்போம், ஃபேஸ்புக்ல பார்ப்போம், யூடியூப்ல ட்ரோல் வீடியோ பார்ப்போம், எது வேணாலும் பார்த்துட்டு இருப்போம். பார்ப்போம். ஓகே, ஆனா ஒரு சர்டன் டைம், ஒரு 10 நிமிஷம், இல்ல ஒரு 5 நிமிஷம், இல்ல ஒரு 15 மினிட்ஸ், half an hour, ஓகே, அதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு அதை மூடி வச்சுட்டு நம்ம அப்படியே போயிட்டு நம்ம வேலைக்கு ஆரம்பிச்சோம். புக் எடுத்து படிப்போம், இல்ல ஆபீஸ் ஒர்க், இல்ல மத்த அவங்கவுங்க ஒர்க்குக்கு நாம போயிடுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்க எல்லாம் வின்னர்ஸ். ஸோ வின்னர்ஸ் they also want to be in the social media, but at a certain time they stop and go for their responsibilities. ஓகே, இவங்க வின்னர்ஸ். நம்ம லூசர்ஸ். மொபைலு ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம் அப்படின்ட்டு போவோம். 10 நிமிஷங்கிறது 2 hours 3 hours கண்டினியூவா கேம்னா கேம் போகும், ட்ரோல் வீடியோனா வீடியோல இருக்கும், இல்லைன்னா ரீல்ஸ், இப்படி எதுலயோ ஒண்ணுல இல்லைன்னா சோம்சம் அவங்கவுங்க பாக்குறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். 2 hours 3 hours அதுக்கும் மேல போயிடும். ஓகே, இவங்கெல்லாம் யாரு? லூசர். சோ நீங்க யாருன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது, winners always part of the answer. அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு இடத்துல ஒரு நல்லது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க அதுல ஒரு பார்ட்டா இருக்கும். they are the part of the answer. லூசர் இருக்காங்கல்ல, they are the part of the problems. அங்க எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம அங்க இவங்க அங்க இருந்தாங்க ஒரு பிரச்சனை நடக்கும். அப்ப வின்னர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அங்க ஒரு நல்லது நடக்கும், ஏதாவது ஒரு வகையில ஒரு நல்லது செஞ்சிருவாங்க, அங்க நடக்கும். லூசர் அங்க இருக்கான்னா இவங்க அங்க இருந்தாவே ஏதோ ஒண்ணு பத்தி. அடுத்தது, winners always they have programs. எப்பயும் அடுத்தது 7 o'clock, இப்ப 8 o'clock 8 to 9 எனக்கு மெமரி கிளாஸ் இருக்கு, அப்புறம் 9 to 9:30 வேற ஏதாவது ஒரு இது இருக்கு, அப்புறம் படிக்கிற வேலை இருக்கு, அப்புறம் தூங்க போறேன், இப்போ மார்னிங் எழுந்திரிச்சோடனே இந்த டைம் they have programs. Losers
ஆல்வேஸ் தே ஹேவ் an excuses. சாரி, இவங்கெல்லாம் ப்ரோக்ராம் இந்த டைம் இது இருக்குன்னு சொல்லுவாங்களா அவங்க. டே நாளைக்கு ஒரு 8 o'clock எனக்கு வரியா? ஆஹா சாரி, எனக்கு வேலை இருக்கு, பார்க்கலாம் அப்படியும் வரமாட்டேன். எப்ப கேட்டாலும் 8 o'clock வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்புறமேலு சாரி, எனக்கு ரொம்ப முக்கியமான வேற ஒரு வேலை வந்துருச்சு, ஒன்னும் வந்திருக்காது, ஆனா அப்படியே ஒரு கதை விடுவாங்க. ஆல்வேஸ் எக்ஸ்கியூசஸ், சாரி சாரி சாரின்னு இதுதான் ஓடிட்டு இருக்கும். சரி, அடுத்தது வின்னர்ஸ். அவங்க சரௌண்டிங்ஸ்ல யாருக்காவது ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத போய் அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. லூசர்ஸ் உதவியே கேட்டா கூட உனக்கு நான் இதை செய்யறதுனால எனக்கு என்ன லாபம், உங்ககிட்ட நான் 10 நிமிஷம் பேசுறதுனால how can I benefit, உன் வீட்டுக்கு நான் இப்ப வர்றதுனால எனக்கு என்ன லாபம். எல்லா இடத்துலயும் சுயநலம், லாப கணக்கு. எனக்கு என்ன லாபம் உனக்கு கொடுக்கறதுனால, நீ பெனிஃபிட் ஆகுற ஆயிக்கோ, எனக்கு என்ன, எனக்கு பெனிஃபிட் இல்லைல்ல, அப்போ உனக்கு எதுவும் கிடையாது, செய்ய முடியாதுப்பா, அந்த மென்டாலிட்டி. சோ இது loser. அடுத்தது வின்னர்ஸ். என்ன தெரியுமா, ஒரு பிரச்சனையே வந்தா கூட அதுல ஏதாவது நல்லது இருக்கான்னு தேடி கண்டுபிடிப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில நல்லது இருக்கா, ஆல் இஸ் வெல், நடக்கிறதா நல்லதுக்கு, இந்த பிரச்சனை கூட ஒரு நல்லதுக்கு தான்பா, அந்த மைண்ட் செட்ல பார்ப்பாங்க. எது நடந்தாலும், எது கெட்டது நடந்தாலும் அதுல ஒரு நல்லதை எடுத்து, பத்தியா இது அது இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஃப் டம்ளர் தண்ணி இருக்குன்னா 1/2 டம்ளர் தண்ணி இருக்கு அப்படிம்பாங்க. லூசர்ஸ் எவ்வளவு நல்லதே நடந்தாலும் அதுல ஒரு குறைய கண்டுபிடிப்பாங்க. they always seek problems in every answers. எது நல்லது நடந்திருந்தாலும் அதுலயும் ஒரு பிரச்சனையை தேடி கண்டுபிடிச்சு பாருங்க, இது பிரச்சனை பாருங்க. அதான் ஒரு பத்தியில உட்காந்துட்டு ஒரு இலை ஓரமா கிழிஞ்சிருக்கு, என்னது லட்டு இவ்வளவு சின்னதா இருக்கு, சாம்பார்ல உப்பு கம்மியா இருக்கு, இப்படி ஏதாவது ஒரு சின்ன இத குறைய கண்டுபிடிப்பாங்க, அதை பெருசாக்குவாங்க. இவங்க லூசர்ஸ். சரி, அடுத்தது வின்னர்ஸ். ஒரு ஒர்க் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒர்க்கு கொஞ்சம் டஃப், சேலஞ்சிங் டாஸ்க். அது பார்த்தோன்னே இது கொஞ்சம் கஷ்டம்தான், இட் மே பி டிஃபிகல்ட் பட் ஐ வில் டூ இட், ஈஸி ஃபார் மீ. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஈஸி தான், விடுங்க நான் பார்த்துக்கிறேன். இட் மே பி டிஃபிகல்ட் பட் இட் இஸ் ஈஸி ஃபார் மீ. யார் இது? வின்னர். லூசர் இது பாக்குறதுக்கு என்ன கொஞ்சம் சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும். இட் மே பி சிம்பிள் ஆர் ஈஸி பட் இட் இஸ் டூ டிஃபிகல்ட் அப்படிமா, இது ரொம்ப 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 கஷ்டம் தெரியுமா உனக்கு, அவ்வளவுதான், அங்கேயே முடிஞ்சிருச்சு. அவங்க நெவர் ட்ரை. ஓகே, சரி, அடுத்த பாயிண்ட். வின்னர்ஸ் ஒரு மிஸ்டேக் நடக்கும், மனுஷன்னா தப்பு பண்ணாது இருக்க மாட்டாங்களா, ஒரு தப்பு நடந்திருக்கும், தப்பு பண்ணிருப்பாங்க. அவங்க வின்னர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா they voluntarily committed, sorry, this is my mistake, I have done this mistake, இந்த தப்பு நான் தான் பண்ணேன், இது என்னாலதான், இது நான் பண்ணிருக்க கூடாது, ஐ எம் வெரி சாரி, ஓப்பனா மன்னிப்பு கேட்பாங்க. லூசர் இது ஒண்ணு என் மேல தப்பு கிடையாது, அவன் தப்பு, இவன் தப்பு. இப்ப மார்க் குறைஞ்சிருச்சா, நான் நல்லா தான் படிச்சிருந்தேன், நான் நல்லா தான் எழுதிருந்தேன், அந்த வாத்தியார் சரியா திருத்தல, அந்த ஆளு பொண்டாட்டி சண்டை போட்டு வந்திருப்பாரு, அது மாதிரி. அப்புறம் கொஸ்டின் ரொம்ப இன்டீரியரா கேட்டாங்க, ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்றது? இது மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும்
தப்பு என்னது இல்ல. நான் என்ன பண்றது, எங்க அம்மா அப்பா பண்ண தப்பு. அவங்க அப்படி என்னை வளர்த்துட்டாங்க. அப்படி அவங்க இது பண்ணாங்க. ஏதோ ஒண்ணு அடுத்தவங்க மேல, பேரண்ட்ஸ் மேலயோ டீச்சர்ஸ் மேலயோ இல்ல ஆபீஸ் மேல, இப்படி அடுத்தவங்க மேலதான் குறை சொல்லுவாங்களே தவிர ஏன் தப்புன்னு they never accept. ஓகே, சரி. அடுத்தது they have committed winners. நான் ஒரு 8 o'clock கிளாஸ்க்கு வரோமா, ஷார்ப்பா 8க்கு வந்துடுவாங்க. கமிட்மெண்ட். லூசர்ஸ் வர்றப்ப வரும் வரும் அப்படி எனக்கு நான் வர்றப்ப வருவேன், அது என் சௌரியம் அப்படின்னு அந்த கமிட்மெண்ட் எல்லாம் அங்க சுத்தமா இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் வின்னர்ஸ் ட்ரீம் பிக். டே ட்ரீமிங். கலாம்ஸ், அப்துல் கலாம் அவர் சொன்ன கனவு காணுங்கள். டே ட்ரீமிங். கற்பனையிலேயே ஒரு சில விஷயத்துல அவங்க ஒரு கனவை செட் பண்ணிருப்பாங்க. வின்னர்ஸ். லூசர்ஸ் ஸ்கீம் தான் மாத்திட்டே இருப்பாங்க. புது புது ஸ்கீம். இந்த ஸ்கீம் நல்லா இல்ல, வேணாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இந்த இது வேண்டாம், இந்த ஸ்கூல் வேண்டாம், இந்த காலேஜ் வேண்டாம், இந்த ஆபீஸ் வேண்டாம், இந்த ஒய்ஃப் வேண்டாம், இப்படி மாத்திக்கிட்டே இருக்காது. எதுலையுமே நிரந்தரம் இல்ல, திருப்தி இல்ல. போ போ அப்படின்னு ஸ்கீம் மாத்துறது. சரி, நெக்ஸ்ட் வின்னர்ஸ் பார்ட் ஆஃப் த டீம். ஒரு டீம் ஸ்பிரிட் இருக்கும். 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேரோடையும் மிங்கிள் ஆகுவாங்க. எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. ஒரு டீம் ஜெயிக்குது அப்படின்னு சொன்னா அந்த டீம் ஸ்பிரிட் தான் நமக்கு முக்கியம். எல்லாரும் ஒண்ணா இருப்பாங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்துழைப்பாங்க. ஆனா லூசர்ஸ் அவங்க பார்ட் ஆஃப் த டீம்னா இவங்க அப்பார்ட் ஃப்ரம் த டீம். எல்லாரும் ஒண்ணா இருக்காங்கன்னா இவங்க மட்டும் தனியா இருப்பாங்க. எல்லாரும் சரின்னா ஆஹா எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு இவங்களை வச்சுட்டு இருந்தா அது அவ்வளவுதான். சோ தே ஆர் அப்பார்ட் ஃப்ரம் த டீம். அடுத்தது வின்னர்ஸ் ஃபீல் கெயின். எப்பவுமே ஒரு கெயினை ஃபீல் பண்ணுவாங்க. லூசர்ஸ் தே ஃபீல் பெயின். எப்பயும் ஒரு வலி இருந்துட்டே இருக்கு. எப்போ எதுலயுமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான், எதுலயும் ஏமாற்றம் தான், ஏன்னா எதுலயும் தோல்விதான். காரணம் என்ன, இது வரைக்கும் ஏற்கனவே சொன்னதெல்லாம் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். எதை கேட்டாலும் அட போப்பா அப்படின்னு ஒரு தோல்வி மனப்பான்மையிலேயே தான் அவங்களோட. அடுத்தது வின்னர்ஸ் பிரசன்ட்ல இருப்பாங்க. இப்ப என்ன அதை பத்தி பேசுவாங்க. லூசர்ஸ் போன மாசம் அது பண்ணன, இது பண்ணன, 6 மாசத்துக்கு முன்னாடி நீ எனக்கு அந்த தப்பு பண்ணன, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணன, நாளைக்கு என்ன பண்ண போறியா, என்ன எப்படி உன்னை நான் நம்புறது, ஐ டோன்ட் லைக் இட். எப்பவுமே ஒன்னே பாஸ்ட் இல்லைன்னா ஃபியூச்சர், ப்ரெசன்ட்டுக்கு வரவே மாட்டாங்க. இப்ப என்ன, இப்ப என்ன உனக்கு கொடுத்துருக்கேன், இன்னைக்கு உனக்கு என்ன பண்ணிருக்கேன், அதெல்லாம் முக்கியம் இல்ல. நீ நேத்து எனக்கு என்ன பண்ண, 6 மாசத்துக்கு முன்னாடி நான் எனக்கு கெடுதல் பண்ண அப்படின்னு நிம்மதியா எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் winners see their skill, potential, talent, strength. This is my strength. இந்த ஏரியாவில் நான் ஸ்ட்ரென்த், என்னால் சாதிக்க முடியும். இதெல்லாம் இந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்கும், இதை நான் பண்றேன். இது வின்னர்ஸ். லூசர்ஸ் they feel their weakness. எனக்கெல்லாம் எதுவுமே பிடிக்காதுப்பா, எனக்கெல்லாம் இது ஆகாது, இதெல்லாம் செட் ஆகாது, அப்படியேதான். வாழ்க்கையே பிடிக்கல, ஊரும் பிடிக்கல, உலகம் பிடிக்கல, போரு போருடா அப்படிம்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வின்னர்ஸ் லைக் எ தெர்மோஸ்டாட். வின்னர்ஸ் லைக் எ தெர்மோஸ்டாட். லூசர்ஸ் லைக் எ தெர்மோமீட்டர்.
வின்னர்ஸ் வந்து தெர்மோஸ்டாட், லூசர்ஸ் வந்து தெர்மோமீட்டர். அப்படின்னா என்ன புரிஞ்சிச்சு? யாராவது சொல்லலாம் அது? புரிஞ்சுதா புரியலையா? வின்னர்ஸ் வந்து தெர்மோஸ்டாட், லூசர்ஸ் வந்து தெர்மோமீட்டர். அப்படின்னா என்ன என்ன புரிஞ்சுட்டீங்க? என்னப்பா? எனக்கு புரியல சார். புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க, சொல்றேன். ஓகே, புரிஞ்சவங்க. தெர்மோமீட்டர்னா இட் இஸ் மெஷர். தெர்மோஸ்டாட் வந்து இட் கேன் டிரான்ஸ்மிட், கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும் இதை விட கம்பேர் பண்றோம். ஜஸ்ட் என்னுடைய அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இன்னும் வேற யாராவது? சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெர்மோஸ்டாட்டும் டெம்பரேச்சரை தான் காட்டும், தெர்மோமீட்டரும் டெம்பரேச்சர் தான் காட்டும். பாருங்களேன், இப்ப இன்னைக்கு வந்து 40 டிகிரி சென்டிகிரேடு, 102 டிகிரி ஃபாரன்ஹீட் எப்படியோ ஒண்ணு காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே அந்த டெம்பரேச்சர் காட்டும், சரியான டெம்பரேச்சர் காட்டும். ஆனா இந்த தெர்மோஸ்டாட் வந்து அப்படியே மெதுவா 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 ஏறி ஆடு வந்து நிற்கும். தெர்மோமீட்டர் எப்படி இருக்கு? வாயில வைப்பாங்கல்ல, அப்படி கொண்டு வந்து அப்படி வச்சாங்கன்னா சல்லுன்னு மேல போவோம், 102 அப்படிங்கும். அதை வெளியே எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சல்லுன்னு அந்த மெர்க்குரி கீழே வந்துடும். நீங்க பார்க்கலாம் அது எவ்வளவு வேகத்துல மேல போகுது, எவ்வளவு வேகத்துல கீழே இறங்குது. தெர்மோஸ்டாட் வந்து மெதுவா தெரியவே தெரியாது ஏறுறது, அப்படி இருக்கும். இது என்ன நான் அசோசியேட் பண்றேன்னா, இப்ப வின்னர்ஸ் வந்து, இப்ப நீங்க அந்த வின்னர்ஸை பார்த்து, ஏய் நீ தான் எதுக்கு இருக்க, நீ தான் முட்டாள், நீ வேஸ்ட், நீ ஒரு ஏதோ ஏதோ சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வின்னர்ஸ். அப்படியா? சரி விடுப்பா, நான் வேணா முட்டாளா இருப்பேன். இவ்வளவுதான். இதுதான் தெர்மோஸ்டாட். இதுவே நீங்க ஒரு லூசரை பார்த்து டே முட்டாள் அப்படின்னு சொல்லுங்களேன், நான் சும்மா முட்டாளுங்கிறேன், நீங்க வெவ்வேறு ஏதாவது வச்சு பார்த்துக்கோங்க. ஆமா, இல்லத்த என்ன பார்த்தா இரு, இன்னைக்கு உன்னை உயிரோட நீங்க விட போறதில்ல, எடுத்து எதையாவது அட்டி போட்டு. அதுதான் சல்லுன்னு ரைஸ் ஆயிடும். அந்த வார்த்தைகள் உள்ள போன உடனே பார்டர் லைன் பர்சனாலிட்டி, அவ்வளவுதான், அன்னியன் அப்படின்னு அந்த உருவம் உருமாறிடும். இவங்க தான் லூசர்ஸ். அப்ப நீங்க தெர்மோஸ்டாட்டா தெர்மோமீட்டர் பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. அடுத்தது வின்னர்ஸ் வந்து ஒரு வார்த்தைய யோசிச்சு பேசுவாங்க. they think and deliver their speech. யோசிச்சு இவங்க கிட்ட இதை சொல்லலாமா வேண்டாமா, இவங்களை இதை சொன்னா அவங்க மனசு காயப்படுமா குளிருமா சந்தோஷப்படுவாங்களா அப்படின்னு எல்லாமே யோசிச்சு வார்த்தைகளை வெளியிடுவாங்க வின்னர்ஸ். லூசர்ஸ் அப்படியே பண்ண மாட்டாங்க. எடுத்தோம் கவுத்தோம் டமால் டிவில் சொல்லிடுவாங்கல்ல, சொன்னதுக்கு அப்புறம் நான் சொன்னது கரெக்ட். அப்போ வின்னர்ஸ் வந்து they think and speak. Losers they speak and then argue. நான் சொன்னது கரெக்ட், நான் சொன்னது அப்படிதான், நான் அப்படிதான் பண்ணுவேன், உன்னால என்ன முடிவு பண்ண முடியும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. இது லூசர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். வின்னர்ஸ் சாஃப்ட் வேர்ட்ஸ், நோ ஆர்கியூமெண்ட்ஸ். அடுத்தவங்க மனசு நோகாத அளவுக்கு வார்த்தைகளை யோசிச்சு பயன்படுத்துவாங்க. சாஃப்ட் வேர்ட்ஸ். ஆர்கியூமெண்ட்டுக்கு வர மாட்டாங்க. பார்க்கலாமா, நீ என்ன பெரிய அப்பா டக்கரா, நான் இப்போ உன்னை விட நான் அதை பண்றேன் இதை பண்றேன், இந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் அங்க வராது. ஓகே, லூசர்ஸ் ஹார்ட் வேர்ட்ஸ், கெட்ட வார்த்தை, வல்கர். எப்போ என்ன நீ மட்டும் என்ன பெரிய இதா, உனக்கு என்ன எனக்கு என்னன்னு
ஆல்வேஸ் ஆர்கியூமெண்ட் தான். அப்போ அடுத்தது வின்னர்ஸ் ஒரு விஷயத்த இனிஷியேட் பண்ணுவாங்க. நான் பார்த்துறேன், இதை நான் முடிக்கிறேன், நான் நடத்துறேன் அப்படின்னு அவங்க they make it happen. அத ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு இவங்க முக்கிய காரணமா இருப்பாங்க, இவங்க உருவாக்குவாங்க. லூசர்ஸ் லெட் இட் ஹேப்பன். அதுவா நடந்தா நடக்கட்டும், அது வந்தா வரட்டும், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, வந்தா செய்யறேன், வரலன்னா நம்பர் போயிட்டே இருக்கேன். ஏதாவது ஒண்ணு இருந்தா பண்ணுவேன். இப்போ ஒரு சமைக்கிறாங்க, ஏன் எனக்கு வீட்டுல நீ ஜாமான்கள்லாம் இருந்துச்சுன்னா நான் செய்வேன், இல்லைன்னா ஒண்ணும் பண்ண மாட்டேன். எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும், இருந்தா செய்யறேன், இல்லைன்னா இல்ல. ஆனா அது வின்னரா இருந்தா இருக்கிறதுல என்ன எஃபெக்டிவா பண்ணுவான், இதை வச்சு என்ன செய்யலாம், அட்லீஸ்ட் இதையாவது செஞ்சு கொடுக்கலாங்க, செய்யலாங்க அப்படின்னு செய்யறது. இவ்வளவுதாங்க. இதுக்கு மேல சொன்னா நீங்க தூங்கிடுவீங்க. போதும். இப்ப இத்தனை சொன்னல, இங்க வாங்க, நீங்க சொல்லுங்க. முதல்ல சொன்னீங்கல்ல வின்னர்ஸ், இப்போ அவங்கவங்க எவ்வளவு பர்சன்டேஜ் வின்னரா இருக்கீங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் லூசரா இருக்கீங்க? ஆனஸ்டா சார் 30% வின்னர் சார், 70% யார் அது? ஜெயராஜ் சார். சரி, சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சார். ஓகே. அப்புறம் வேற சார் 80% லூசர் சார், 20% வின்னர் சார். யார் அது? ஸ்ருத்திகா சார். ஸ்ருத்திகா. பாரு எவ்வளவு உண்மையை சொல்றாங்க பாரு. சார் சுஷாந்த் சார். சார் 99.99% லூசர் சார், மிச்சது வின்னர் சார். அந்த அளவுக்கு இருக்கியா? சதீஷ்குமார் சார் 85% வின்னர் சார், 15% லூசர். ஓகே ஓகே சார் பார்த்திபன் சார் சொல்லுங்க. 80% வின்னர் சார், 20% லூசர் சார். ஓகே சிந்து சார் 50% வின்னர், 50% லூசர் சார். இருக்கு. சரி, ஓகே. பாத்துக்கோங்க. இப்போ அவங்களே என்கிட்ட சொல்லணுங்கிறது கூட கிடையாது. யூ ஹவ் டு அசஸ். நான் இந்த வீடியோ மட்டும் தனியா அனுப்புறேன், அதுக்கப்புறம் நீங்க அதை பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட எதெல்லாம் லூசர் இது இருக்கோ அதை வின்னரா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அதை மாத்திட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிளாஸ் முடியறதுக்குள்ளேயே, ரோட்ஸ் முடியறதுக்குள்ளேயே எல்லாருமே 100% வின்னரா வர முடியும். ஓகே. இப்ப எடுத்ததுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு கோவப்படுறோமா? கொஞ்சம் நிறுத்தி நிதானிச்சு 2 செகண்ட் 3 செகண்ட், அதிகமாலாம் வேண்டாம், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொஞ்சம் டைம் கொடுத்து நாம பேசணும்னாவே பிரெயின் அதுக்குள்ள அதை திங்க் பண்ணி ஒரு அமிக்கபிள் சுச்சுவேஷனுக்கு வந்துடும். ஓகே சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போகும். அதுதான் அப்போ நம்மளுடைய இதே கேரக்டரே மாறிடும். அதே மாதிரி ஆர்கியூமெண்ட் எடுத்ததுக்கெல்லாம் பண்றவங்க சரி சரி ஓகே பரவாயில்ல இன்னொரு தினம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இதுக்கு வந்துடுவோம். அதே மாதிரி எப்பவும் மொபைல்லயே இருக்கிறவங்க தேவைக்கு அதை பண்ணுவோம், அதுலயும் தேவையானதுக்காக பண்ணுவோம் டைம் அப்படின்னு மாத்துறது. இப்படிதான். ஸோ அப்ப நான் கொடுத்துருக்க ஒரு 16 பாயிண்ட்ஸ்லயும் நீங்க எந்த இடத்துல எது உங்களுக்குள்ள இருக்கோ அதுல எதை மாத்த முடியுமோ அதை கொஞ்சம் கொஞ்சமா, இன்னைக்கு எல்லாமே பண்ணிருந்தோம்னு கிடையாது, அதை செய்யலாம். சரி, நாம இங்க மெமரி கிளாஸ்ன்னு வந்திருக்கிறோம். இதெல்லாம் இங்கதான் விஷயமே. ஆக்சுவலா நான் எடுத்த உடனே உங்களுக்கு டெக்னிக் பாடம் நடத்துறது இதுக்கெல்லாம் போனா எல்லாரும் இது மறுபடியும் ஒரு ஸ்கூல் மாதிரி போயிடும், பாடம் மாதிரி ஆயிடும். அப்படி இல்லை, இது லைஃப் ஸ்கில். வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல நம்மளைய ஃபைன் டியூன் பண்ணணும், ஒரு சின்ன சின்ன சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ். 80% சைக்காலஜி, 20% ஒன்லி இந்த ஸ்கூல் காலேஜ் வேலை பணம் சம்பளம் வரும் வேலை, இது எல்லாமே 20% தான். ரிமைனிங் 80% உங்களுடைய ஸ்கில். எந்த இடத்துல யார எப்படி எதிர்கொள்றது, எந்த விஷயத்தை எங்க எப்படி பேசுறது, இவ்வளவுதான்.
இத நம்ம கணக்குல வச்சோம் அப்படின்னு சொன்னா நாம வாழ்க்கையில ஜெயிக்கலாம். அந்த ஸ்கில்லு இதுதான் டெவலப் பண்ணோம். அந்த ஸ்கில் நம்மகிட்ட இல்ல, பீப்புள் ஸ்கில் இல்ல. ஓகே, பப்ளிக் சோசியலிஸ்டிக் பர்சனாலிட்டி நம்மகிட்ட இல்ல, யூஸே கிடையாது. எங்க போனாலும் ஃபெயிலியரை தான் ஃபேஸ் பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ வில் ட்ரை டு பி அ வின்னர் 100%. அதுக்கு ஒவ்வொருத்தருமே முயற்சி எடுங்க, முடியும். ஸோ இதுதான் நம்மளுடைய 4th மெமரி டிப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 5th ஒன் என்னன்னா ரிஜெக்ட் நெகட்டிவ் கமெண்ட். ரிஜெக்ட் நெகட்டிவ் கமெண்ட், நம்ம மேல் தொடுக்கப்படுற நெகட்டிவ் கமெண்ட். நீ எல்லாம் வாழ்க்கையில நீ மேல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது போ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே ரிஜெக்ட். ஆக்சுவலா கண்ணதாசன் ஒரு முறை சொல்லுவாரு, அவரு கடைசியா ஸ்கூல்ல விட்டு டிராப் அவுட் பாதியில துரத்தி விடுறாங்க. ஹாஸ்டல்ல இருந்து அந்த வார்டன் இவரோட இரும்பு பெட்டி அதை தூக்கி கொண்டுட்டு வந்து வெளியே வச்சுட்டு, நீ எங்க போனாலும் உருப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பினாராம். அத பின்னால அவர் சாதிச்சு அப்ப அந்த வார்த்தையை திருப்பி காட்டுறாரு. அப்போ அந்த நெகட்டிவ் வேர்டு வருது, அத உள்ள வாங்கி ஆமா நான் தான் ஒரு முட்டாள், வாழ்க்கையில உருப்பட மாட்டேன் அப்படின்னு எடுத்திருந்தா they never win. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்றோம், அதை அப்படியே லைன் மாத்தி விட்டுறோம். இப்படி வர்றத அப்படி திருப்பி விட்டா அதை அப்படி போயிடும், வேற எங்கேயும் போயிடும், இல்ல ரிட்டர்ன் அங்கேயே போயிடும். நாம உள்ள வாங்க கூடாது. அப்ப நெகட்டிவ் கமெண்ட் எங்க வந்தாலும் சரி, யார்கிட்ட இருந்து எந்த வார்த்தைகள் வந்தாலும் சரி, அதை எமோஷனுக்கு கொண்டு போக கூடாது, உள்ள வாங்க கூடாது, அதை ரிஜெக்ட் பண்ண கத்துக்கணும். இவ்வளவுதான், சிம்பிள். யாரு மூலமா வந்தாலும் சரி அதை உள்ள வாங்காதீங்க. அப்படியா, சரி போ அங்க தெர்மோஸ்டாட்டா இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட், அடுத்தது 6வது பாயிண்ட், ஆட்டோ சஜஷன் அல்லது செல்ஃப் ஹிப்னோசிஸ்னு சொல்லலாம். தமிழ்ல சொன்னா சுய மனோவசியம் அப்படின்னு சொல்லலாம். மனோவசியம், ஆட்டோ சஜஷன். யாராவது இது ஃபாலோ பண்ணிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? அப்போ பண்ணா என்ன அதுல ரிசீவ் பண்ணீங்க? எஸ் சார், ஃபாலோ பண்ணியிருக்கேன் சார். என்ன ரிசீவ் பண்ணீங்க, என்ன கிடைச்சிச்சு? ஒரு ட்ரீம் இருந்தது சார், லைஃப் ட்ரீம் இருந்தது. ஒரு முறையாச்சும் ஃப்ளைட்ல போயிட்டு வரணும்னு நினைச்சேன், அது போயிட்டு வந்துட்டேன் சார். சரி, ஓகே. அப்புறம் வேற யாராவது? ஆட்டோ சஜஷன் அப்படின்னா என்ன? அதை நீங்கள் உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணீங்களா? எப்படி பண்ணுனீங்க? எங்கப்பா யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணிப்பேன் சார், இந்த மாதிரி நடந்த மாதிரி நான் மோட்டிவேட் பண்ணிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃப்ளைட்ல போனோம்னு வச்சுக்கோங்க, ஃப்ளைட்ல போற மாதிரி நான் நினைச்சுப்பேன். ஃப்ளைட்ல போனா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அது நடந்திருக்கு ஆக்சுவலா. எதிர்பார்க்கல, ஆக்சுவலா நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அன்எக்ஸ்பெக்டடா கிடைச்சது போற சான்ஸ், யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதாங்க சார். ஓகே, சரி. வேற சார், என்னுடைய இதுல காலையில எழுந்துக்கணும்னு தோன்றப்போ எழுந்துருவேன் சார். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்போ வரும், சொல்லும் அதுவே, நீ எழுந்துக்க, நீ படி, நீ உங்களோட பேசு, இந்த ஊருக்கு போ அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல சொல்லும். நான் போவேன் அன்னைக்கும், அதுக்கப்புறம் வர நாட்கள்ல ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் சார். இதுதான் அது என்னுடைய இன்ட்யூட்டிவ் மைண்ட்.
அதாவது என்னோட மைண்டு நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கேன், அது எனக்கு சொல்லும். அது பயாலஜிக்கல் கிளாக், அது வேற டாபிக் வரேன். நான் சொல்ல வர்றது ஆட்டோ சஜஷன் அப்படின்னா நார்மலா இப்ப அவர் சொன்ன மாதிரி ஏதோ ஒண்ண பெறுறதுக்கு நம்மளுடைய ஏற்கனவே உள்ளுக்குள்ள குப்பைகள்லாம் இருக்குது, அந்த குப்பையெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு வேற ஒரு டெக்னிக்கை அப்ளை பண்ணணும். அந்த டெக்னிக்கை எப்படி பண்றது? அதுதான் ஆட்டோ சஜஷன்ல செல்ஃப் டாக். கரெக்ட், நம்மளே நமக்குள்ள சொல்லிக்கிறது. ஓகே, அப்படி நம்ம சொல்லி சொல்லி நான் ஏற்கனவே நீங்க சொன்னதே தான். காலையில நான் 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தேன். இந்த 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தேன்னா நான் எனக்குள்ள செல்ஃப் டாக் ஆட்டோ சஜஷன் கொடுத்துட்டேன். நான் 6 மணிக்கு எந்திரிக்கிறேன். 6 மணிக்கு எந்திரிச்சா என்ன நடக்கும்? 6 மணிக்கு எழுந்திருக்கிறதோட காரணம் என்ன? அப்படி எழுந்திருக்கிறதுனா என்ன நான் இழக்க போறேன்? இப்படிலாம் நான் அனலைஸ் பண்ணிட்டு நான் காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன். இதுதான் அஃபர்மேஷன். ஓகே, அதே மாதிரி நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், அஃபர்மேஷன் உறுதி. நான் வந்து வெல்த்தியா இருக்கேன், நான் ஹெல்த்தி, ஐ எம் ஹெல்த்தி, ஐ எம் வெல்த்தி, ஐ எம் ப்ராஸ்பரஸ், ஐ எம் இன்டெலிஜென்ட், ஐ எம் அவுட்ஸ்டாண்டிங். ஓகே, இது மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை நாமே நமக்குள்ள கொடுத்து 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 அதையே திரும்ப 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 சொல்லி எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறது. இவ்வளவுதான் விஷயம். இதுதான் அந்த வில்மா ருடல்ஃப் கதையில ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐ எம் வில்மா, ஐ எம் த ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் ஆன் த எர்த். நான் வில்மா, நான் தான் இந்த உலகத்திலேயே அதிக வேகமா ஓடுற பெண் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தடவை 2 தடவை இல்ல, காலையில மத்தியானம் சாயங்காலம். அதான் இன்கான்டேஷன் சொன்னாங்க. திரும்ப 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 அதான் மேஜிக்கல் வேர்டு. அப்படி சொல்லும் போது சொல்ல சொல்ல என்ன நடக்குதுன்னா எதுவாக நினைக்கிறாங்களோ அதுவாக ஆயிட்டாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அதை அஃபர்மேஷனா கொண்டு வரணும். அதுதான் ஆட்டோ சஜஷன், நாமே நமக்குள்ள கொடுக்கிறது. அதுதான் ஏற்கனவே நான் ஒரு முட்டாள் அப்படின்னு பதிவு பண்ணிருக்கிற அந்த விஷயத்த நான் ஒரு அறிவாளி, நான் ஒரு இன்டெலிஜென்ட் அப்படின்னு கொடுத்து அதை ரீப்ரோக்ராம் பண்றது, அதை மாத்துறது. அதை மாத்துறதுக்கு நம்ம பயன்படுத்துற டெக்னிக் டூல் பேரு ஆட்டோ சஜஷன் ஆர் செல்ஃப் ஹிப்னாசிஸ். இவ்வளவுதான். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது டெக்னிக் நம்பர் 6. அடுத்து டெக்னிக் நம்பர் 7. இது என்னன்னா, அன்னைய ஒர்க்க அன்னைக்கு செய்யணும். டூ த டெய்லி ஒர்க். இன்னைக்கு ஒர்க்க இன்னைக்கே பண்ணணும். நாளை என்பது நேற்றே போய்விட்டது. அப்புறம்ங்கிறதெல்லாம் அதெல்லாம் இல்ல. இப்ப பிரசன்ட், அவ்வளவுதான். பிரசன்ட்ல ஒர்க்க பெண்டிங் வைக்காத, இப்பவே முடிக்கணும். இவ்வளவுதான் டெக்னிக் நம்பர் 7. டோன்ட் கேரி ஃபார்வர்ட். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு என்பதெல்லாம் கிடையாது. இப்பயே முடிச்சிடலாம்பா. இந்த மனநிலை வரணும். டூ இட் நவ். இது டெக்னிக் நம்பர் 7. அடுத்தது டெக்னிக் நம்பர் 8. 8 என்னன்னா, யாரையும் எதையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அதை அப்படியே இங்கிலீஷ்ல சொன்னா டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் எனிதிங் எனிபடி. யாரையும் குறைச்சு மதிப்பிடாதீங்க. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் எதையும். அப்படின்னா இந்த சப்ஜெக்டா இதெல்லாம் சூசிப்பா, நான் படிச்சிருவேன், எனக்கெல்லாம் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்கவே மாட்டோம். கடைசியா எக்ஸாம்ல போய் மாட்டி பிச்சுக்குவோம். அப்படி எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. ஒவ்வொன்றையும் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுங்க, அதை ப்ராப்பரா கவனிங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் எனிபடி எனிதிங். இவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு
விட்டுறதுனால தான் நிறைய பேர் நிறைய இதை லூஸ் பண்ணிருக்காங்க. இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்றது. ஓகே, சரி, டைம் என்னாச்சு? 8:45 சார். ஓகே, ஸோ இன்னைக்கு 8 மெமரி டிப்ஸ்ல ப்ரீவியஸ் கிளாஸ்ல 3 தான் பார்த்தோம், இன்னைக்கு 8 முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்த கிளாஸ்ல அப்புறம் கண்டினியூ பண்ணலாம் பேலன்ஸ் 9ல இருந்து. ரைட், இது வரைக்கும் போதும். இது வரைக்கும் அந்த 8ஐயும் ஒரு ரீகேப் பண்ணிடுறேன். நம்பர் 1 ரிசோர்ஸ்ஃபுல்னஸ், நம்பர் 2 வேல்யூ அண்ட் பிலீஃப், நம்பர் 3 பாசிட்டிவ் லிவிங், நம்பர் 4 வின்னர்ஸ் வர்சஸ் லூசர்ஸ், நம்பர் 5 ரிஜெக்ட் நெகட்டிவ் கமெண்ட், 6 auto suggestion, 7 do the daily work, 8 don't underestimate anything, anybody. ஓகே, இன்னைக்கு நம்மளுடைய லாஸ்ட் இதுக்கு வந்துடலாம். இது வந்து இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டிஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு யாராவது என்கிட்ட ஆர்கியூ பண்ணக்கூடாது. நீங்க என்ன அது இன்ஸ்பைரிங் பர்சன் சொல்லிட்டு வெளிநாட்டுல இருக்கிறவங்களா அவங்கள இவங்களையே சொல்றீங்க, நம்ம ஊர்ல எல்லாம் இல்லையா, நம்ம நாட்டுல எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. எல்லாம் கலந்துதான் வரும். சோ நாம யாரையும் இது மையப்படுத்தி இது பண்றதுக்கு இங்க இல்ல, இருக்கிறதுலயே பெஸ்டா நமக்கு தேவையான விஷயங்கள் யாருகிட்ட எங்க கத்துக்கணும், இன்னும் நம்ம அவங்க கிட்ட இருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்ற விஷயத்துக்காக அப்படிப்பட்ட ஆளுங்களை சூஸ் பண்ணி சொல்றது. அதனால இதுல வந்து வேற எதுவும் உள்குத்துலாம் கிடையாது. அதனால நீங்க அதை எடுத்துக்கோங்க, அதுல நல்ல விஷயத்த எடுத்துக்கோங்க. ஓகே, நான் இன்னைக்கு ஒரு ஹீரோ ஒருத்தரை பத்தி சொல்ல போறேன். அவரு பேர் என்னன்னு நீங்களே கண்டுபிடிங்க. ஓகே, ஏற்கனவே என்னோட கிளாஸ் எங்கேயாவது அட்டன் பண்ணி அதை பார்த்தவங்க அமைதியா இருக்கணும், அவங்க பேசக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். மற்றவங்களுக்கு வாய்ப்பு, அவங்க யாரும் பேசலன்னா வேணா அப்புறம் நீங்க சொல்லலாம். சரி, ரெடி, ஸ்டார்ட். இவர் வந்து 1833 1833 வருடம் அக்டோபர் 21 ஸ்வீடன் நாட்டோட கேபிட்டல் ஸ்டாக்ஹோம்ல, ஸ்வீடனோட கேபிட்டல் ஸ்டாக்ஹோம்ல பிறந்தவர். அவங்க அப்பா வந்து ஒரு சிவில் கான்ட்ராக்ட். இவர் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அங்க வந்து பிசினஸ் ரொம்ப டல்லு ஸ்வீடன்ல. அதனால அவங்க அப்பா ரஷ்யாவுக்கு வர்றாரு. அங்க வந்து பெரிய பெரிய கான்ட்ராக்ட், அதாவது ரோடு, பெரிய பாலம் கட்டுறது, ரோடு போடுறது, இந்த மாதிரி எல்லாம் சிவில் கான்ட்ராக்ட் எடுத்து பெரிய பணக்காரர். அவரோட பசங்களை எல்லாம் இண்டிவிஜுவலா டீச்சர் வச்சு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. 4-5 லாங்குவேஜ் கத்துக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ, இப்ப நாம இன்னைக்கு பாக்குறோம்ல இந்த ஹீரோ, இவரை கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாரு. எங்க? பாரிஸ்ல, பிரான்ஸோட கேபிட்டல் பாரிஸ் யூனிவர்சிட்டியில கெமிக்கல் இன்ஜினியரிங் சேர்த்து விட்டாரு. ஓகே, இவர் அங்க போய் படிச்சிட்டு இருக்கப்ப இவர் கூட இவரோட ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்டு, இட்டாலி நாட்டை சேர்ந்தவர். அவரு பாருங்க எத்தனை கண்ட்ரி இங்க வருதுன்னு பாத்துக்கிட்டே வந்தாங்க. ஒவ்வொன்னாக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஸ்வீடன் வந்துச்சு, அப்புறம் ரஷ்யா வந்தது, அப்புறம் பிரான்ஸ் வந்தது, இப்போ இட்டாலி வந்துச்சு. அந்த இட்டாலி நாட்டை சேர்ந்த எஸ்டானியோ சுப்ரேரோ அப்படின்னு ஒருத்தர் இவருடைய ஃப்ரெண்டு, எஸ்டானியோ சுப்ரேரோ. அவர் என்ன பண்ணாரு, இவர்கிட்ட சொல்றாரு, நான் வந்து ஒரு கெமிக்கல் ஒண்ணு கண்டுபிடிச்சேன், நைட்ரோகிளிசரின். ஆனா அது வெரி டேஞ்சரஸ், அது வெடிக்குது, அதனால அது ரொம்ப அபாயகரமானதுனால அதை நான் விட்டுட்டேன், அதை பத்தி ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டேன் அப்படின்னாரு. ஸோ அது ஒரு பிளாஸ்ட் ஆகுது, வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு நைட்ரோகிளிசரின். இவர் அதை கேட்டவுடனே, அப்படியா, அப்ப கண்டிப்பா அது எனக்கு, ஏன்னா எங்க அப்பா
பெரிய பெரிய பாறைங்களை உடைக்கணும், ரோடு பாலம் கட்டணும், இந்த மாதிரி ஃபீல்டுக்கு இதை நான் பயன்படுத்த போறேன். அப்ப அதை நான் பாத்துக்கிறேன் அந்த இதை அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதுல தீவிரமா அந்த ரிசர்ச் பண்றாரு. சோ அதை வெடிக்காம நமக்கு தேவையானப்ப அதை எப்படி வெடிக்க வைக்கிறது, அதான் வெடிக்க கூடாது, ஆனா நாம சொன்னா அது வெடிக்கணும். அப்படி அதை சொன்னபடி கேளு அப்படின்னு பண்ணணும், அதை கேட்க வைக்கணும். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு ரிசர்ச் பண்றாரு. இவர் டிகிரி தான் முடிஞ்சிருச்சு, ரஷ்யா வந்தார், அவர் அந்த ஆராய்ச்சியை பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு ஸ்டேஜ்ல ரஷ்யாவில் ஒரு வார் நடந்துச்சு, கிரைனியன் வார். அப்போ இவங்க மறுபடியும் பேக் டு பெவிலியன் போகல, சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. இங்கெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்ட்டு சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. போன இடத்துல ஸ்வீடன்ல வச்சு இவரு இந்த ப்ராஜெக்ட பெருசா பண்றாரு. நிறைய பேரை வேலைக்கு வச்சு, நிறைய மருந்து அந்த நைட்ரோகிளிசரினை வச்சு ஆராய்ச்சி பண்றாரு. ஒரு நாள் டமால்னு வெடிச்சு அந்த பில்டிங்கே தரைமட்டமாகி 13 பேர் இறந்துட்டாங்க. இவரோட சொந்த தம்பி எமில் அவருக்கு, அவரும் அதுல ஒருத்தர். ஆனா அப்பவும் இவரு நிக்கல, இல்ல இது தொடரணும், இதை விட மாட்டேன், நான் முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டேன்றது உறுதியா இருக்கார். பட் கவர்மெண்ட், அப்பா தம்பி இந்த ஆராய்ச்சி எல்லாம் இங்க வேண்டாம் அப்படின்னு இவரு, இங்க தானே தடை போட்டீங்க, நானே பிரான்ஸுக்கு போறேன், நான் படிச்ச காலேஜ், நான் படிச்ச ஊர் அப்படின்ட்டு பிரான்ஸுக்கு போய் அங்க ரிசர்ச் கண்டினியூ பண்றாரு. தொடர்ந்து முயற்சி பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல 1866ல கிசல்கர் அப்படின்ற ஒரு வகையான களிமண், அத இந்த நைட்ரோகிளிசரனோட கலந்து வச்சுட்டா இது குழந்த மாதிரி அமைதியா இருக்கு. நாம எப்ப அதை ட்ரிகர் பண்றோமோ அப்ப அது வேலையை காட்டும். டொமோல்னு கண்டுபிடிச்சிட்டார். ஓகே, சரி கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கு பேர் வைக்கணும்ல, சோறு வச்சா பார்த்து அது பேர் வைக்கணுமாங்களா, அந்த மாதிரி அதுக்கு பேர் என்ன வைக்கலாம் என்ன வைக்கலாம்னு யோசிச்சப்ப கிரேக்க மொழியில சக்தி, அதாவது பவர், அதுக்கு கிரேக்கில் என்னன்னு கேட்டா டைனமைட். ஸோ அதுதான் அதுக்கு பேர். ஸோ டைனமைட் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் அந்த ஹீரோ யாருன்னு கண்டுபிடிக்கலையே நீங்க? சொல்லட்டுங்களா சார்? பார்த்திபன். தெரிஞ்சவங்க நீங்க என்னோட பார்த்துருக்கீங்க, நீங்க சொல்லக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இல்ல சார், நீங்க பார்க்கலனாலும் இதை சொல்லியிருப்பேன் சார். சரி, ஓகே சார். ஆல்ரெடி மத்தவங்க இவரை பத்தி படிச்சிருக்கேன், ஸ்கூல்ல படிக்கும்போது படிச்சிருக்கேன். வெரி குட். ஓகே, வேற யாருக்கு தெரியலையா இன்னும்? சரி, ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தா இல்ல. ஓகே, பார்த்திபன் நீங்களே சொல்லிருங்க. ஆல்ஃபிரட் நோபல் சார் டைனமைட்ங்கிற வெடிபொருள் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஓகே, பின்னாடி அவரை வந்து மரண வியாபாரின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரு இதை கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ இது அவங்க அப்பா கூட சேர்ந்து பல இதுக்கு பயன்படுத்துறாங்க. எவ்வளவு பெரிய பாறையா இருந்தாலும் சரி, அதை சுக்கு நூறா ஆக்கிறதுக்கு இது பயன்படுது. அப்ப ஈஸியா பெரிய பெரிய டனல் உருவாக்கப்படுது. ஆக்சுவலா ஆல்ப்ஸ் மலையை குடைஞ்சு செயின்ட் கடாட் அப்படின்ற வேர்ல்டு பாப்புலர் குகை, அந்த டனல் இதன் மூலமா தான் உருவாக்கப்பட்டுச்சு. ஓகே, ஸோ அந்த ஆல்ப்ஸ் மலையில அந்த டனல் ரொம்ப ஃபேமஸ். இப்படி பல நல்ல விஷயங்களுக்காக இது பயன்பட்டுச்சு. இவர் வேர்ல்டுல பல கண்ட்ரில 90 கண்ட்ரிக்கு மேல இவர் கம்பெனி ஆரம்பிச்சு அங்கங்க இந்த டைனமைட்டை தயாரிச்சு சேல் பண்றாரு, வச்சிட்டு இருக்காரு. அப்புறம் கோடீஸ்வரர் ரைட்டர், உலக பணக்கார லிஸ்ட்ல வர்றாரு. ஓகே, ஒரு ஸ்டேஜ்ல இவரோட அண்ணன், அவர் பேரு லுட்வின், இறந்துட்டாரு. அதாவது 1888 அப்போ 1888ல his brother லுட்வின் died.
அப்ப செய்தி நியூஸ் பேப்பர்ல வருது. என்னன்னு வருது? அதாவது இவர் சொன்னார்ல பார்த்திபன், மரண வியாபாரிங்க. அதாவது உலகில் அழிவு சக்தியை கண்டுபிடித்து அதன் மூலம் கோடீஸ்வரனான விஞ்ஞானி இன்று மரணம். தப்பா? ஏன்னா இவர் அண்ணன் இறந்துட்டதா இவர் தான் இறந்துட்டதா அவங்க நியூஸ் போட்டாங்க. ஆனா அதுக்கு அவங்க கொடுத்த அடைமொழி இதுதான்: உலகில் அழிவு சக்தியை கண்டுபிடித்து அதன் மூலம் பணக்காரனான அந்த விஞ்ஞானி என்று மரணித்தார் அப்படின்னு போட்டாங்க. அந்த நியூஸை இவரே படிக்கிறார். படிக்கும்போது இவருக்கு ஒரு தாக்கம். அப்படின்னா நான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த உலகம் என்னை இப்படிதான் சொல்லுமா? நான் நல்லதுக்கு தானடா கண்டுபிடிச்சேன். இதை வச்சு இத்தனை நல்ல விஷயங்கள் நம்ம தான் சொல்றோம்ல, பாசிட்டிவ் ஆப்டிமிஸ்டிக் வரல. எத்தனை எத்தனை குகைகள் உருவாக்கப்பட்டிருக்கு, எத்தனை பாலங்கள் கட்டப்பட்டிருக்கு, எத்தனை விஷயங்கள் நல்லது செஞ்சிருக்கு. ஆனா நீங்க அது கெட்டத்துக்கு பயன்படுத்தினா, கண்ணி வெடி வைக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்தினா அதுக்கு நான் பொறுப்பா? தவறானதுக்கு நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்றது இவரோட இது. ஆனா சரி, அதை அப்படின்னு அவர் ஆர்கியூ பண்ணல. நல்லா பாருங்களேன், அவர் வின்னர். ஆர்கியூ பண்ணல, நான் பண்ணது கரெக்ட் அப்படின்னு பதில் கொடுக்கல, எதுவும் பண்ணல. அப்போ ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த உலகம் ஈவன் ஆஃப்டர் மை டெத் என்னைய இவர் அழிவு சக்தியை கண்டுபிடித்தவன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா ஆக்க சக்தியை கண்டுபிடிப்பவர்களை ஊக்குவித்தவன், ஊக்குவிக்கிறவன் அப்படின்னு இந்த உலகம் சொல்லணும். அப்ப நான் ஒரு பிரைஸ் அனௌன்ஸ் பண்ண போறேன். அந்த பிரைஸ் உலகத்திலேயே அதை பீட் பண்ண இன்னொன்னு இருக்கக்கூடாது. இது எப்ப 1888-90 உருவாக்குனது. பாத்துக்காங்களேன் அவரோட மனசுல. இன்னைக்கு வரைக்கும் அதை பீட் பண்ண எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவரோட கம்பெனி வேர்ல்டுல எல்லா நாட்டிலையும் இருக்கிறத எல்லாத்தையும் வித்துட்டாரு. ஒட்டுமொத்த பணத்தையும் $9 பில்லியன் பேங்க்ல டெபாசிட் பண்றாரு. அதுக்கு ஒரு உயிர் எழுதுறாரு, நோபல் ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட்ல இதுல இருந்து வர வட்டி பணத்தை வச்சு, இன்ட்ரெஸ்ட் வச்சு ஒவ்வொரு வருஷத்துலயும் 5 புதுமையான கண்டுபிடிப்புகள், 5 டிஃப்ரெண்ட் இதுல டாப் பர்சனுங்களுக்கு இந்த பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு பில் எழுதி வச்சுட்டு 1896 அது வரைக்கும் அவர் கல்யாணமும் பண்ணிக்கல. அவரோட மூளையில ஒரு நரம்பு குழாய் வெடிச்சதுனால அவரு இறந்துட்டார். ஓகே, அவர் இறந்து 5 வருஷம் கழிச்சு 1901 முதல் முறையா அவருடைய கனவு நிறைவேறுது. அதாவது அவர் பணம் டெபாசிட் பண்ணது வந்து ஒரு 10-11 வருஷம். அப்படின்னா எவ்வளவு பணம் வட்டி வந்து இப்போ 10 லட்சம் போட்டாவே 20 லட்சம் வந்துருது. இப்பயே 10 வருஷத்துல டபுள் ஆகுது. அப்படின்னா அப்ப எவ்வளவு வந்திருக்கும்? அந்த இன்ட்ரெஸ்ட வச்சு 5 டிஃப்ரெண்ட் ஃபீல்டு, அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசின், லிட்ரேச்சர், பீஸ், இந்த 5லையும் ரெக்கார்ட் பண்ணவங்களுக்கு, சாதிச்சவங்களுக்கு உலக அளவுல இந்த டீம் இருக்கும், நோபல் டீம், அவங்க அதை வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும், பரிசு கொடுக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து 1901 இருந்து 5 இது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1969 6வதா இன்னொன்னு ஆட் ஆச்சு. அது என்னன்னா எக்கனாமிக்ஸ், பொருளாதாரமும் அதுல வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு வருடமும் 6 நோபல் பரிசு கொடுக்கப்படுகிறது. ஒரு சில இதுல 2 பேர் 3 பேர் கூட ஜாயின் ஆவாங்க, அதாவது பிரிச்சு கொடுப்பாங்க. ஒரு பரிசை ஈக்குவலா எல்லாருமே பங்கேற்பு இருந்ததுனால 2-3 அந்த பேசிக்ஸ் எல்லாம் வரும். ஓகே, சரி. இப்போ ஒரு ஆளு எனக்கு பீஸுக்கான நோபல் பிரைஸ் வேணும்னு அவரா வாய் விட்டு கேட்டுட்டு இருக்காரு. நான் தான் இந்த உலகத்துல நடக்கிற போரெல்லாம் நிறுத்தினேன்னு தம்பட்டை அடிச்சு அவங்க கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு கொடுங்கப்பா நோபல் பிரைஸ், எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறாரு. பாவம் இப்படி கேட்டு வாங்குற அளவுக்கு இப்பெல்லாம் வந்துருச்சு. பட் அந்த
பரிசுக்கு எவ்வளவு வேல்யூன்னு இதுல புரிஞ்சுக்கணும். ஓகே, சரி. ஓகே, இவ்வளவுதான் இந்த நோபல் பிரைஸோட ஹிஸ்டரி. இதுல நம்ம நாட்டுக்கும் இதுக்கும் என்ன அப்படிங்கறத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, முதல் முறையா 1913ல நம்ம நாட்டுல நோபல் பிரைஸ் ஒருத்தர் வாங்குறாரு. அது எதுக்கு? லிட்ரேச்சர். யார் அவரு? ரவீந்திரநாத் தாகூர். ஆக்சுவலா அவரு கீதாஞ்சலின்ற கவிதை தொகுப்பு எழுதினார். அது வங்க மொழியில இருந்துச்சு. அது யாருக்கும் தெரியல உலகத்துக்கு. இவரே 1912ல அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிடுறார். ஒரே வருஷத்துல உலகத்தோட பார்வை அங்க வருது. இவருக்கு நோபல் பரிசு அதுக்கு கொடுக்குறாங்க. ஸோ லிட்ரேச்சருக்கான நோபல் பரிசை நம்ம நாட்டுல முதல்ல வாங்கினது ரவீந்திரநாத் தாகூர் 1913. சரி, அதுக்கு அடுத்தது 1930ல பிசிக்ஸ்க்கான நோபல் பிரைஸ சர் சி.வி. ராமன் வாங்குறார். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சந்திரசேகர வெங்கடராமன் நோபல் பிரைஸ் வாங்கினார். அதுக்கு அடுத்ததா பெருசல்ல அன்னை தெரசா பீஸ். அப்புறம் 2004ல எக்கனாமிக்ஸ் அமர்த்தியா சென் வாங்கினாரு. அதுக்கப்புறம் 2012ல 2 பேருக்கு பீஸுக்கான நோபல் பிரைஸ் கிடைச்சது. பாகிஸ்தானை சேர்ந்த மலாலாவுக்கும் நம்ம நாட்டை சேர்ந்த கைலாஷ் சத்யார்த்தி, இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அந்த நோபல் பிரைஸ். இவ்வளவுதான்பா. எதுக்கு இதெல்லாம் சொன்னா புரிஞ்சுக்கோங்க. உலகத்துல அதிக பாப்புலேஷனை கொண்ட நம்ம நாட்டுல இது வரைக்கும் எத்தனை நோபல் பிரைஸ் வின் பண்ணி இருக்கிறோங்கன்றத பாருங்களேன். ஆனா ஈவன் 1948ல உருவான ஒரு நாடு என்ன நாடுன்னு தெரியுமா? 1948ல தான் அது ஃபார்ம் ஆச்சு. தெரியலையா? சரி, இஸ்ரேல். அது அங்க 80க்கு மேல நோபல் பிரைஸ் வின்னர்ஸ். யோசிச்சு பாருங்க. நம்ம பாரம்பரியம் பல வருடம் அது அங்கதான் யோசிக்கணும். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நான் அந்த புத்தகத்தை அப்படியே மக்கப் பண்ணி அப்படியே பேப்பர்ல எழுதி அப்படியே மார்க் வாங்கிட்டு நான் கிரேடு, நான் 100க்கு 90, 95ன்னு சொல்லி இருக்கமே தவிர ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு புது வகையான புதுமையான கண்டுபிடிப்புகளுக்கு நாம அவங்கள ஊக்குவிக்கிறது இல்லை. இப்ப பிரச்சனையே என்ன? இப்ப இந்த டாரிஃப் வார்லயே இப்ப நம்ம என்ன கத்துக்கிறோம்? நாம சுந்தர் பிச்சையாவோ அல்லது சத்ய இவன்லாம் இருக்கான்ல மைக்ரோசாப்டுக்கோ கூகுளுக்கோ சிஓவோ போறோம். ஆனா எவனோ ஒருத்தன் ஓனர், அவங்ககிட்ட இருக்கிற வேலைக்காரன் தானே அப்பயும் அந்த வேலைக்காரனாதான் இருப்பாங்கிறதுலயே தான் நம்ம ப்ரோக்ராம் ஆயிருக்கிறோமே தவிர நான் ஒரு முதலாளியா இருக்கணும், நான் ஒரு கண்டுபிடிப்பாளனா இருக்கணும் அப்படிங்கிறது 1 2 இருக்கு. ஆனா பத்தாது. இவ்வளவு பாப்புலேஷன் அது பத்தாது. இப்ப நிறைய கிரியேட்டிவிட்டிக்கு, ரைட் பிரெயினுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். புதுசான புதுமையான ஒரு கண்டுபிடிப்பை நாம கொடுக்கணும். அதை பேஸ் பண்ணி நம்மளோட அறிவு திறன் வளரும். அதுதான் இன்னைக்கு கான்செப்ட். ஓகே, தட்ஸ் ஆல் மை டாபிக் டுடே. இப்போ டைம் ஃபார் யூ கொஸ்டின். கேள்வியை நான் தான் கேட்பேன், பதில நீங்க தான் சொல்லுங்க. நான் ரெடி, நீங்க ரெடி சார். ரெடி சார். கொஸ்டின் நம்பர் 1. இந்த ஆல்ஃபிரட் நோபல் ஒரு நாட்டுல பிறந்தார்ல, அதோட கேபிட்டல் என்ன? ஸ்வீடன் கேபிட்டல் ஸ்டாக்ஹோம் சார். ஏன் மத்தவங்க எல்லாம் அமைதியா இருக்கீங்க? கான்பிடென்ட் வரலையா? போட்டி வேணும். ஓகே, ரெடி. கொஸ்டின் நம்பர் 2.
ரெண்டாவது கேள்வி என்னன்னா, ஆம், அவரு இந்த டைனமைட்டை கண்டுபிடிச்ச வருடம் எது? சார் 1866. சூப்பர். பேரு என்ன? சார் ஸ்ருத்திகா சார். ஸ்ருத்திகா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரைட். கொஸ்டின் நம்ம இங்கேயும் போட்டி வரல இன்னும். ஏன்னா இந்த ஃபாஸ்ட் ஆக்சுவலா நாம இங்க என்ன எதுக்காக இந்த இடத்த கொண்டு வந்து வைக்கிறேன்றது புரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஆன்சர் தெரியும், ஆனா வரதுக்கு லேட் ஆகுது. எக்ஸாம்பிள் உட்காந்துட்டு இருப்போம், நம்ம இந்த யோசிக்கிறதுலயே நிறைய நேரம் வீணா போயிடுதுங்கிற. இதுக்குதான் நான் வேற பின்னாடி இன்னொரு டெக்னிக், அந்த ரோட் மெமரின்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். நான் ரோட் மெமரி சொல்லி கொடுத்துருக்கேனா? ஆமாங்க சார். அதுதானே முதல்ல இருக்குது. நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். டக்குன்னு ஆன்சர் கொண்டு வர அந்த மெத்தட் உங்களுக்குள்ள வரத்துக்கு இந்த ரோட் மெமரி தான் கை கொடுக்கும். அதனால அது எதுவும் அசால்ட்டா இருக்காதீங்க, சும்மா அதை எழுதி வச்சுட்டு விட்டுறாதீங்க, ஃபாலோ பண்ணுங்க ரெகுலரா. ஓகே, சரி. கொஸ்டின் நம்பர் 3. நம்ம நாட்டுல இரண்டாவதான நோபல் பிரைஸ் எந்த வருடம் கிடைச்சிச்சு? சார் 1930. 1930 சர் சி வி ராமன். எதுக்கு கிடைச்சிச்சு அவருக்கு? சார் பிசிக்ஸ். பிசிக்ஸ்ல எதுக்கு கிடைச்சது நான் சொல்லல, ஆனா சொல்லுங்க. கடல் வந்து ஏன் ப்ளூ கலர்ல இருக்குன்ற क्वेश्चनக்கு வந்து ராமன்ஸ் எஃபெக்ட்னு ஒன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணாரு. அதுக்காக ராமன்ஸ் கிடைச்சது. எஃபெக்ட். ராமன் விளைவுன்னு பண்ணாரு. ராமன் கோடு. ஓகே, ராமன் கோடு. அதாவது ஒளி விலகல், தண்ணியிலையும் அது எப்படி கோடு போகுது, அந்த கோடு, அந்த சன் லைட் வந்து இந்த ஏர்ல எப்படி வருதுங்கிறது முக்கியம் இல்ல, தண்ணியில எப்படி போகுதுங்கிறத அத விலகலை காட்டினார். சரி. அந்த காலத்துலலாம் நான் இந்தியா வந்து பிரிட்டனுக்கு அடிமை. அப்ப அவனுங்களாம் இந்தியால இந்தியர் நாய்கள்னு சொன்னானுங்க, இந்தியாவெல்லாம் முட்டாள்கள்னு சொன்னாங்க, இந்தியாவுல அறிவு யாருக்கும் இல்லைன்னு சொன்னாங்க. அதை உடைச்சி வந்ததுதான் சர் சி வி ராமனுடைய இந்த நோபல் பிரைஸ் எல்லாம். ஓகே சார், இன்னைக்கு எஸ், அமெரிக்காலயும் யூகேலயும் சாஃப்ட்வேர்ல இருக்காங்க சார். இன்னைக்கு இந்தியன் ஆரிஜின் பீப்புள் தான் யூகேலயும் யூஎஸ்லயும் சாஃப்ட்வேர்ல இருக்காங்க சார். நான் இப்ப சொன்னேன், சாஃப்ட்வேர்ல இருக்கிறாங்க, வேலைக்காரனா இருக்கிறாங்க, முதலாளியா ஆகுங்கன்னு சொல்றேன். இங்க ஒரு நாராயணமூர்த்தி இங்க வந்தாரு, ஒரு அசீம் பிரேம்ஜி வந்தாரு. அப்படி நம்ம இதுல உருவாக்குங்க, முதலாளியா ஆகுங்க, ஆகணும். நம்ம போலாம், சம்பளம் இவ்வளவு சம்பளம் வந்தா போதும்னு நம்ம ஒரு லிமிட்டிங் பிலீஃப்ல நம்மள வச்சு வேலைக்காரனாவே இருக்கக்கூடாது. அப்துல் கலாமுக்கு எவ்வளவோ கோடி கொடுத்து கூப்பிட்டு பார்த்தாங்களே, அவர் என்ன சொன்னாரு? மை பிரெயின் ஸ்வெட் ஃபார் மை கண்ட்ரின்னு. என் நாட்டுக்காக தான் என்னுடைய வியர்வை, என் மூளை வியர்வை சிந்துன்னாரு. கடைசி வரைக்கும் அதை வாழ்ந்து காட்டிட்டு போனதுனாலதான் இன்னைக்கு அக்னி, பிரம்மோஸ் எல்லாம் நாம மார்த்தட்டி நிக்கிறோம். புரியுங்களா? அந்த ஒரு மனுஷன் வெளிநாட்டுக்கு போயிருந்தா, நாசாக்கு எல்லாம் போயிருந்தா, இன்னைக்கு நாம என்ன பண்ணிருப்போம்? இதுதான். சோ இப்ப நம்மளோட மிசைல் டெக்னாலஜி அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அவ்வளவு தூரம் உலகத்துக்கே அப்படி பறைசாற்ற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஏபிஜேயோட பங்களிப்பு முக்கியமானது. அப்படி நிறைய பேர் வரணும்ன்ற, அதுக்கு வெறும் படிப்பு மட்டும் பத்தாது, யோசிக்கணும். லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட என்னென்ன இருந்துச்சு, அப்போ அவரோட ஹிஸ்டரி எல்லாம் படிக்கணும், லைஃப் ஹிஸ்டரி, அவர் என்னென்ன சந்திச்சாரு, என்ன சாதிச்சாரு அப்படின்னு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் you all enjoyed the class today. அப்படியா? எஸ் சார். ஆமா சார். எஸ் சார். எஸ் சார். ஓகே, அகெயின் நாளை வேறு ஒரு கான்செப்ட்ல இது அப்படியே தான் தொடரும். இன்னைக்கு 8 கான்சென்ட்ரேஷன் டெக்னிக் 8 வரைக்கும் வந்திருக்கோம். நாளைக்கு அதை அப்படியே தொடரலாம்.
எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணோம். எல்லாரும் ஆக்டிவா இருக்கணும். அதுக்கு தயாரா வாங்குங்க. சும்மா டோர்மெண்ட் நான் நிறைய இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வகையில இன்னும் பேசாதே இருக்கிறாங்க. அதித்தி நீ அடி வாங்குவாங்கிட்ட. எங்க நவ்யா இருக்கியா அன்னைக்கு? சார் இருக்கேன் சார். அப்புறம் ஏன் உன் குரல் காணோம்? நான் கேட்கல. இல்ல சார், கொஞ்சம் கோல்டு ஃபீவர் இருக்கு சார். சரி அதித்திங்கன்னா அப்புறம் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணோம். அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும், உங்களை ஒரு இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்னு உங்களை பேச வைக்க. நான் ஏன் பார்த்திபனை நிறுத்துங்க அமைதியா இருக்கேன்னு நிறுத்தினேன். ஏன்னா அவரு படிச்சுட்டு இருக்காரு, காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு, நிறைய விஷயங்கள் படிச்சே ஆகணும், தெரிஞ்சிருக்கணும். ஆனா உங்களை மாதிரி இருக்கிறவங்களை கொண்டுட்டு வரணும் அதுக்கு மேல. அதுதான் என்னோட நோக்கம். அதுக்காக தான் உங்களை பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு தோன்றது. ஓகே ரைட். சாமுண்டீஸ்வரி, சிந்து, நீங்க தான் இன்னைக்கு எது காணோம்? சார் இருக்குங்க சார். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், we'll meet tomorrow the same time. சார் நான் லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா கிட்ஸ் இருக்கனால பேசினா ரொம்ப சவுண்டா இருக்கும் தான் நான் லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே 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 ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சார் அந்த வின்னர் லூசர் தனியா அனுப்புறேன், நீங்க நான் இப்ப அனுப்பிடுறேன். ஓகே ஓகே தேங்க் யூ. தேங்க் யூ Thank you, sir. Thank you, sir. ஓகே